அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் வந்து திடீர்னு நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கும் நாவல்னி அவர்களோட மரணத்துக்கு சம்மந்தம் இல்ல அப்படிங்கிறது போல இப்ப அமெரிக்கா வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்களாமா. அதுக்குள்ள என்னென்ன பேசுனாங்க, சாங்ஷன் போட்டு எல்லாம் பண்ணி இப்ப என்ன சாங்ஷன்லாம் கேன்சல் பண்ணிடுவீங்க, அதுக்காக போட்ட சாங்ஷன்லாம் கேன்சல் பண்ணிடுவீங்களா அப்படிங்கிறது போல கேள்வி வருது. பட் ஆனா அதெல்லாம் நடக்காது, அது ஓரமா இருக்கும். என்னப்பா அமெரிக்கான்றது ஒரு நீதி, நேர்மை, கண்ணியம் தவறாத, நேர்மை தவறாத ஒரு நாடு. எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தவங்க மேல இப்படி பொய்யான தீர்ப்பு கொடுத்துட்டீங்களே, ரஷ்யா தான் காரணம் அப்படி இப்படின்னு. அது எலெக்ஷன் டைம்ல அவர் ஆட்சி வரக்கூடாதுன்றதுக்காக என்னென்ன. சரி, ஓகே, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அது என்ன இருந்தாலும் அது உள்நாட்டு பிரச்சனை. அது 2 ரஷ்யர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அது வாய்க்கா தகராறு, அதை அவங்க பேசி தீர்த்துக்குவாங்க. பட் அதுக்குள்ள போய் எப்படி எல்லாம் டான்ஸ் ஆடினாங்க. இதுல இப்ப பாருங்க, அங்க வந்து மேற்குலக நாடுகளோட தலையீடு இல்ல ரஷ்யா எலெக்ஷன்ல, சரிங்களா? அது வந்து நேர்மையை நிலைநாட்டுறதுக்காக இவங்க இது போல குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. இப்ப வந்து அதுக்கான முகாந்திரம் இல்லை அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புல இருக்குது. ஆனா இப்ப அமெரிக்கா வந்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க. இத்தனை நாள எங்க எலெக்ஷன் நடந்தாலும் அதுல ரஷ்யாவோட தலையீடு இருக்குதுன்னாங்க இல்லையா? என்னத்தை கொண்டு வந்து அப்படி தலையை நீட்டிட்டாங்க அப்படிங்கிறது தெரியல ரஷ்யா தரப்புல இருந்து வந்து. ஆனா இப்போ வந்து அமெரிக்க தரப்புல ஒரு ஸ்டேஜ் மாறிட்டாங்க. எப்படி அப்படின்னா, சீனாவோட தலையீடு இருக்கு அமெரிக்காவோட எலெக்ஷன்ல அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அடுத்தது அப்படியே அங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஆனா சீனா வந்து ஆரம்பிக்க மாட்டாங்க. நீங்க என்ன ப்ரெஷர் வேணா போடுங்க, நீங்க என்ன சாங்ஷன் வேணா போடுங்க, அதாவது நாங்க வந்து எப்பவும் போய் டாட்டா பாய் பாய் காட்டுவோமே தவிர நாங்க போய் யாரையும் தொடமாட்டோம் அப்படிங்கிறதுல சீனா தயாரா இருக்காங்க, ரெடியா இருக்காங்க. ஏன்னா தெரிஞ்சிருச்சு எதுக்கு கட்டம் கட்டுறாங்க அப்படிங்கிறது போல. ஒரு சின்ன அக்ரஷன் சீனா கிட்ட இருந்து இருந்துச்சு அப்படின்னா சோழிய முச்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால இப்போதைக்கு சீனா பெரும் அளவில் எதையும் செய்ய மாட்டாங்க, தைவான் கிட்ட போக மாட்டாங்க. மேபி நம்ம கிட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது போல அன்லெஸ் தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்துலயே இருக்கிறாங்களே பாகிஸ்தான், கொஞ்சம் கிள்ளி விட்டு ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான தீவிரவாத தாக்குதல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நடந்திருக்கு. அதோட என்கவுண்டர் வீடியோஸ்லாம் ஷேர் ஆகிட்டு இருக்கு, வைரலாக பரவிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது எந்த அளவுக்கு நம்மளோட ராணுவ வீரர்கள் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது நம்மளுக்காக. ஸோ இது போல பல திருளுமுள்ளு வேலைகள் பாகிஸ்தான் தரப்புல இருந்து செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கணும். நம்மள கொண்டு போய் ஒரு போர்ல சிக்க வைக்கிறதுக்கு சீனா அதிக அளவில் முயற்சி செய்ய வாய்ப்புகள் இருக்கு. இது மேற்குலக நாடுகளுக்கும் தேவைதான். ஏன்னா மேற்குலக நாடுகளும் சீனாவும் ஒன்னா சேர்ந்து கூட கிள்ளி விட்டு செய்ய வைக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ரஷ்யாவுக்கு அதிக அளவில் எக்கனாமிக்கலாக சப்போர்ட்டிவாக இருக்கும். அது எதுவும் செய்ய முடியாது, நியாயப்படி இருக்கும். ஸோ அந்த நியாயத்தை வந்து அவங்களால கேள்வி கேட்க முடியல மேற்குலக நாடுகள்னால. ஸோ இது போல வேலைகளில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டு வருது. அதனால கொஞ்சம் பார்த்து உஷாரா இருந்துக்கிறது நல்லது நம்மளுக்கு. அது நம்மளோட ராணுவ வீரர்கள் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நம்ம செய்திக்குள்ளேயே வந்துடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் இதுலயும் இருக்கு. இந்த மாறி மாறி இந்த நீதியிலேருந்து தவறுனாங்க இல்லையா, அந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஐசிஜேல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து குழந்தையெல்லாம் கடத்திட்டு போயிட்டாங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல சில நபர்கள் மேல கேஸுகள்லாம் போட்டு நம்ம ரஷ்ய அதிபர் வந்து குற்றவாளி அப்படிங்கிறதோட சொல்லி அவரை எந்த நாட்டுக்கும் போக விடாம பண்ணாங்க இல்லையா. அதுவும் குறிப்பா இந்த சவுத் ஆப்பிரிக்கால நடந்த மீட்டிங்க்கெல்லாம், பிரிக்ஸ் மீட்டிங்க்கெல்லாம் வர விடாம பண்ணாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல சமீபத்துல வந்திருந்தது, ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெர்மனியில வந்து பாத்தீங்கன்னா காணாம போன குழந்தைகள் அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஜெர்மனியில இருந்திருக்கிறாங்க. எப்படி? அதாவது ரஷ்யா வந்து கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்ற 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஜெர்மனியில இருந்துக்கிறாங்க. அது எப்படிங்க சாத்தியம் அப்படிங்கிறது போல கேள்வி வருது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐசிஜேவோட தீர்ப்பு தவறான தீர்ப்பா, அவங்க வந்து அவசர அவசரமா தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அப்படியே பொங்கி வழிஞ்சு தவறான தீர்ப்பு கொடுத்துட்டாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. இன்னும் கொஞ்ச நாள்கள் போக போக ரஷ்யாவோட வலிமை இந்த ஃப்ரண்ட் லைன்ல காட்ட காட்ட எல்லா தீர்ப்பும் சரியா மாறிடும் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. என்னென்ன மாதிரியான தீர்ப்புகள்லாம் இது ரஷ்யாவுக்கு எதிராக இருந்ததோ அது எல்லாமே இதுக்கு மேல ஸ்ட்ரைட்டா இல்ல நேர்மையா மாறிடும் அப்படிங்கிறாங்க. மாறுதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓரளவுக்கு இந்த விஷயத்த பார்த்துட்டோம். இப்ப நம்ம திரும்பியும் அந்த ஆச்சரியட்டன் கதைக்கே போயிடலாம். அதாவது ஏன் அப்படின்னா, இந்த 47வது மெக்கனைஸ் பிரிகேடு ஏன் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியல, 115வது மெக்கனைஸ் பிரிகேடு ஏன் வந்து சப்போர்ட் பண்ண முடியலன்னா, உள்ள பேசிட்டு இருக்கிறவங்க விஷயத்த வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, நம்ம படத்துல எல்லாம் காட்டுவாங்க இல்லையா, உண்மையிலேயே அப்படியே என்னன்றது எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்ல. ஆனா நம்ம படத்துல எல்லாம் காட்டுவாங்க இல்லையா, இந்த போலீஸ் வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம ஊர் போலீஸ் தான்,
ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இது என்னோட ஏரியா கண்ட்ரோல் போயிருச்சு, இது அந்த ஸ்டேஷனோட கண்ட்ரோல் அப்படிம்பாங்க இல்லையா? ஸோ அது போல தான் இங்க நடந்திருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. 115வது மெக்கனைஸ் பிரிகேட் வந்து 47வது மெக்கனைஸ் பிரிகேட் கவுண்டர் பண்ணுவாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. 47வது மெக்கனைஸ் பிரிகேட் 115வது மெக்கனைஸ் பிரிகேட் கவுண்டர் பண்ணுவாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க அந்த ரயில்வே லைன்ல. பட் 2 பேரும் மிஸ்கம்யூனிகேஷன்னால விட்டுட்டாங்க. உள்ள ரஷ்யா அதை கேம்பிளிங் பயன்படுத்தி உள்ள வந்து ஃபுல்லா புடிச்சு முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. 2வது இந்த 47வது மெக்கனைஸ் பிரிகேட் இருக்குல்ல, அந்த கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா போன சில மாசங்களுக்கு முன்னாடியே வந்து அந்த அஃபென்சிவ் ஆபரேஷன் ஈடுபட்டிருந்தாங்க இல்லையா உக்ரைன் தரப்புல இருந்து. அப்ப ஒரு காலில் அடிபட்டு வந்து பாத்தீங்கன்னா காலில் கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு அந்த கமாண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம ரீக்ரூப் ஆகணும். 1 வருஷத்துக்கு மேல சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பிடிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க. ஒரு வீரர் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அந்த போர்க்களத்திலேயே இருந்துட்டே இருக்காரு அப்படின்னா அவங்களோட மன அளவுல பாதிப்படைவாங்க. சில நபர்களுக்கு எப்படி இருக்குன்னா போர்க்களத்திலேயே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது போல இருக்கும். பட் ஆனா சில நபர்களுக்கு அது வந்து கொஞ்சம் விடுபட்டு வெளியே போய் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய அவங்களோட நண்பர்கள்லாம் இழந்திருப்பாங்க, அவங்க முன்னாடியே இறந்திருப்பாங்க. இப்போ போர்க்களங்கிறது ரொம்ப மோசமான சூழ்நிலையா இருக்கும். நம்ம நண்பர்கள்லாம் செத்துருப்பாங்க, அவங்க பக்கத்திலேயே நின்று நம்ம உடல்கள் பக்கத்திலேயே நின்று சண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும். நாளுக்கு நாள் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு அவங்க கோத்ரூ போயிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க. ரொட்டேட் பண்ணி வெளியே கொண்டு வரும்போது அந்த 47வது மெக்கனைஸ் பிரிகேட் பயங்கரமா அடி வாங்கி இருக்காங்க. ஏன்னா அவங்க பெர்பச்சி, செங்கிக்விக்கா அதெல்லாம் பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகமான இழப்புகள் உக்ரைனுக்கு இருக்கு, ரஷ்யாவுக்கு இருக்கு, அதில் மாற்றுக்கிறது இல்லை. பட் நான் ரஷ்யா வந்து கீப் ஆன் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சண்டை பிடிக்கிற வீரர்களை வெளியே எடுத்து அவங்க ட்ரைனிங் வெளியே எடுத்து ஃப்ரீயா இருக்க வச்சு அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பும் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேல உள்ள கொண்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இது இருக்கும், உள்ள வருவாங்க. இப்போ வெளியே எடுக்கும்போது வெறும் ஃபேமிலியோட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த 47வது மெக்கனைஸ் பிரிகேட் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பி ரீக்ரூப் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களோட பிரிகேடுக்கு வந்து மொத்தம் 3000 பேர் தேவை அப்படின்னா எவ்வளோ பேர் இருக்காங்க? 2000 பேர் தான் இருக்கிறாங்க. 1000 பேர்த்த நம்ம இந்த தடவை இழந்துட்டோம் அப்படிங்கிறதுனால 1000 பேர்த்த ரெக்ரூட் பண்ணுவாங்க. அது எப்படி நடக்கும்? ஆல்ரெடி ராணுவத்தை வந்து ரெக்ரூட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அதுல இருந்து சில நபர்களை வந்து இவங்க 1000 பேர்த்த எடுத்து இந்த 3000 பேரும் ட்ரைனிங் பண்ணுவாங்க கொஞ்ச நாளைக்கு. அப்பதான் வந்து இவங்கள ஒரு ஃபேமிலியா இருக்க முடியும். இவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் வரும், ஒரு கோஆர்டினேஷன் வரும். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் லைனுக்கு போகும்போது ஒருத்தவங்களை ஒருத்தவங்க நம்புவாங்க, எப்படி என்னங்கிறதுலாம் தெரியும். ஏன்னா ஒரு நபரோட வீக்னஸ் என்ன, அவர் என்ன செய்வாரு, அவருக்கு எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணலாம், அவரோட ப்ளஸ் என்ன, அவரோட மைனஸ் என்னன்னு எல்லாமே இந்த டீம்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த டீம்னால இந்த போர்க்களத்துல பர்ஃபார்ம் பண்ண முடியும். சும்மா ஏதோ ஒரு 10 நாள் 20 நாள் வெளியே கூட்டிட்டு போய் துப்பாக்கி சுடுறதுக்கு ட்ரைனிங் கூட்டு போயிட்டு போ, எல்லாம் போய் முன்னாடி நின்று சண்டை ஓடிக்கு போ அப்படிங்கிறது போல கொண்டு எல்லாத்தையும் ஒரு கேங் சேர்த்து கொண்டு போய் விட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள நம்பகத்தன்மை இருக்காது. ஸ்ட்ராட்டஜிக் ரிட்ரீட் அப்படிங்கிறதெல்லாம் செய்வாங்க இல்லையா? அதாவது எதிரிப்படை அதிகமா உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து எப்படி பின்வாங்கலாம் அப்படிங்கிறது போல எந்த ஒரு விஷயமும் இருக்காது, நம்பகத்தன்மை இருக்காது. ஒருத்தர் பின்வாங்குறேன்னு அப்படியே விட்டுட்டு ஓடிட்டாருன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? ஸோ அது போல ஒரு சூழல் தான். அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்றதுக்கான ட்ரைனிங் வந்து அவங்களுக்குலாம் கிடைச்சிருக்காது. ஸோ அது போல வந்து அதிகமான நபர்களை இழந்துகிட்டே இருக்கும்போது அந்த மெக்கனைஸ் பிரிகேட் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா வெளியே எடுத்து திருப்பி ரீக்ரூப் பண்றதுக்காகவாச்சும் டைம் கொடுத்துருக்கணும். அதை கொடுக்கல உக்ரைன். அதனாலதான் இங்க இருக்க பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது போலலாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ அங்க ஏதோ ஒரு தகராறு நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது அந்த 2 பிரிகேடுக்கு நடுவுல. ஸோ ஒருத்தவங்களை பிளேம் பண்றது அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா ஒருத்தவங்களை பிளேம் பண்றோம் அப்படின்னா ட்ரைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, துரோகி அப்படிங்கிறது போல முத்திர குத்தப்படும். அது ஆல்ரெடி அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால அது நம்ம டீட்டெயில்டா போக வேணாம். ஸோ இது போல பல விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல வந்து ரஷ்ய வீரர்கள் அதிகமா அதை பயன்படுத்தி இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு முன்னேறிட்டாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் இந்த ஆப்ரஹாம் டேங்க்லாம் வந்து ட்ரோன் தாக்குதலுக்கு உட்படுறதுனால கொஞ்சம் பின்வாங்கி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ போலீஸ் தரப்புல இருந்து போலீஸோட ஒரு ஜெனரல் இருக்கிறார் இல்லையா, அவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துக்குது. என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ரஷ்யாவோட ட்ரோன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்ல எப்பேற்பட்ட டேங்கா இருந்தாலும் எந்த நாட்டோட டேங்கா இருந்தாலும் குறைவில்லாம தாக்குதல் நடந்ததுன்னா அது சேதம் அடையதான் செய்யுது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால இப்போ நடக்க போற பிரச்சனைகளை வச்சு பார்க்கும்போது அதிகமான ஆப்ரஹாம் டேங்க்கள் சேதாரமாறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது போல அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதா அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ எப்படி பாத்துங்க. அப்புறம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அதை சொல்லணும்னு நினைச்சேன், இந்த அட்டாக் நடக்கும்போதே சொல்லணும்னு நினைச்சிருந்தேன், அதில் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா இந்த போலாண்டோட பார்டர், ஏன்னா
ரஷ்யா வந்து அதிகமான மிசைல்களை வந்து குறிப்பா உக்ரைனோட மேற்கு பகுதியில வந்து தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பெரும்பான்மையான மிசைல் வந்து உக்ரைனோட மேற்கு பகுதியை டார்கெட் பண்ணிக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி டார்கெட் பண்ணும்போது போலாண்டோட பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார் இல்லையா, அவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு மிசைலுங்க ரஷ்யா அனுப்பிச்சிருக்கிறாங்க, நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். எங்க பார்டர்ல இருந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து விழுந்துருக்குதுங்க, நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துன்னு வச்சுக்கோங்க, வச்சு செஞ்சிருப்போம் அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ அவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க, நடந்துட்டு இருக்கு, பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. 25 கிலோமீட்டர் தான் பாத்துங்க, ரஷ்யாலேருந்து ஏவுனாங்கன்னா எங்க வேணாலும் வந்து விழுவும் பாத்துக்குங்க அப்படிங்கிறது போல ஒரு மிரட்டலாவும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உக்ரைனோட எந்த பகுதியில யார் கொண்டு வந்து எதை குத்திங்கனாலும் நாங்க அடிப்போம், பார்டர் வரைக்கும் எங்களோட கண்ட்ரோல் தான், நாங்க அடிப்போம் பாத்துக்குங்க அப்படின்னு ரஷ்யா ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஏன்னா பில்லியன் எய்டு போகுது இல்லையா, ஸோ அதுக்காக இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.